இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 8. கணவன். பெரிய பெரிய நீர்த்துளிகள் அவளது நயனத்தில் தேங்கி நிற்க, அந்த துளிகள் கீழே விழுந்து விடாமல் இருக்க அவளால் முயன்ற வரையில் உள்ளங்கையை இறுக்கி அழுத்தியவாறு சிலையென அமர்ந்திருந்தாள் மாயா. இருவரின் சுவாசிக்கும் சத்தத்தைத் தவிர காருக்குள் முழு நிசப்தம் நிலவியது. கூச்சல்தான் காதை கிழிக்கும் என்று எண்ணியவளுக்கு மௌனம் எவ்வளவு கொடுமையானது என்று அன்று அறிந்து கொண்டாள். தண்ணீர் வேண்டுமா? நவீனின் குரலில் அனுதாபம் நிறைந்திருந்தது. தயக்கமாய் தலையை தூக்கி பார்த்தாள் மாயா. ஏளனத்தில் அவனது உதடுகள் வளைந்திருந்தாலும் அந்த ஏளனத்திற்கான ஒரு சிறு அறிகுறி கூட இல்லாமல் சாந்தமாக இருந்தது அவனது கண்கள். என் ப்ராஜெக்டின் நிதி ஆலோசகர் மிஸ் ஸ்வேதா உன்னுடைய கணவர் என்பதோ இல்லை அவருக்கு பெண்கள் மீது ஈடுபாடு உண்டு என்பதோ எனக்கு இதுவரை தெரியாது. இது எனக்கே நியூஸ். சிறிது நேரத்திற்கு பின் அவன் இதழ்களில் தென்பட்ட கிண்டல் இப்பொழுது அவனது கண்களிலும் பேச்சிலும் அப்பட்டமாய் வெளிப்பட்டது. ஸ்வேதா? அது யாரது? அப்போ அந்த கற்சிலை மனிதன் என்னானான்? தன் தலையில் தானே மனதுக்குள் கொட்டியவாறு, என்ன யோசிக்கிற மாயா? ஒரே தப்பா அதுவும் ஒரே நாளில் எத்தனை தடவை செய்வாய்? காலையில 1 மணி நேரம் உனக்கு கிளாஸ் எடுத்தது எல்லாம் வேஸ்ட். தனக்குத்தானே திட்டியவாறு, சரி அதை விட இப்ப முக்கியமான மேட்டர் என்னன்னு பதில் சொல்றது? என்னை பற்றி என்ன நினைச்சிருப்பார்? சாரி சார், நான் வேற எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதோட என்ன பேசுறேன்னு தெரியாம உளறிட்டேன். நொண்டி சாக்குதான். அவள் கூறிய நொண்டி சாக்கை கேட்டு அவளுக்கே கூசியது. அவள் கண்ட கனவை அவளோட ஃப்ரெண்ட்ஸே நம்ப மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி நம்புவார்? அதுவும் அவள் வேலை பார்க்கும் கம்பெனியின் சிஇஓ. இந்த ஒரு காரணத்திற்காகவே வேலையை விட்டு விரட்டிவிட மாட்டார்களா? அதுவும் இல்லாமல் இப்பொழுது அவள் உளறியதே கனவையும் நனவையும் பிரித்து பார்க்க தெரியாதவள் என்பதற்கு சான்று அல்லவா? இப்படிப்பட்டவளை யார் வேலைக்கு வைத்திருப்பார்கள்? அதனால் அவள் சொன்ன நொண்டி சாக்கு சரிதான். மூளை குழம்பியவள் என்பதை விட இந்த நொண்டி சாக்கு எவ்வளவோ பரவாயில்லை என்று அவளுக்கு அவளே சமாதானம் சொல்லிக் கொண்டாள். வேறு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாயா? அவளின் எண்ண ஓட்டத்தை தடை போட்டது அவனது குரல். உன்னுடைய கணவனை சந்திக்கப் போகிறோம் என்று எதிர்பார்த்தாயா? ஒற்றை புருவம் ஏற அவளை கேள்வியாய் நோக்கினான். இல்ல 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 சார், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஏதோ வாய் தவறி உளறி சொல்லிவிட்டேன் சார். என்னோட வீடு வந்துருச்சு. வீட்டுல எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு காலையில் ஆபீஸிற்கு சீக்கிரம் வந்து விடுவேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று கூறிவிட்டு அவனுடைய பதிலுக்கு கூட காத்திராமல் வீட்டுக்குள் ஓடிச் சென்றாள். ஓடி சென்றவள் அவளுடைய அறைக்குள் அடைக்கலம் புகுந்தாள். மகளின் வரவை அறிந்து பார்க்க வந்த தாயிடம் ரொம்ப டயர்ட், அதனால் தூங்கப் போவதாக கூறிவிட்டு படுக்கையில் விழுந்து தலை முதல் கால் வரை இழுத்து போர்த்தி கொண்டாள். இந்த கனவு வந்த நாளிலிருந்து அவளுக்கு பைத்தியம்தான் பிடித்துவிட்டது. ஒரு கணம் இந்த கனவை அவளின் அக்கா கனலிடம் கூறி தன் இடத்தில் அவள் இருந்தால் என்ன செய்வாள் என்று கேட்கலாமா என்று தோன்றிய எண்ணத்தை தோன்றிய அடுத்த கணத்திலேயே போட்டு புதைத்து விட்டாள். இன்னைக்கு நேற்று அவளுக்கு கனலையை பற்றி தெரியும். மொத்த கனவையும் கேட்டுவிட்டு உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. அதனால்தான் இப்படியெல்லாம் கனவு காண்கிறாய் என்று அவளை கிண்டல் செய்வதோடு மொத்த குடும்பத்திற்கும் பறைசாற்றாமல் விட மாட்டாள். அதற்கு அப்புறம் எப்படி மற்றவர் முகத்தை நிமிர்ந்து பார்ப்பது? நினைத்தாலே அவமானத்தில் மாயாவின் உடல் குன்றியது. போர்வைக்குள் போர்த்தியவாறு, ஓகே, நாளைக்கு நான் கனவில் கண்ட அந்த ஆளை பார்த்தால். ஒரு கணம் அவளின் யோசனையை பாதியிலே நிறுத்திவிட்டு, நவீன் தான் நாளைக்கு நாம் பார்க்க போவது ஸ்வேதா என்று சொன்னாரே, அப்புறம் எப்படி எனது கனவு பலிக்கும்? சினிமாவில் வர்ற மாதிரி கடைசி நேரத்தில் இந்த ஸ்வேதாக்கு பதில் அந்த கற்சிலை கணவான் வந்துவிட்டால் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். எதற்கும் நான் தயாராகத்தான் இருக்கணும் என்று அவளுக்கு அவளே அறிவுரை கூறிக்கொண்டு நாளைக்கு என்ன செய்வது என்பதை மனதில் ஊட்டலானாள். நாளைக்கு கனவில் அவளை மனைவி என்று கூறியவன் வந்தான் என்றால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அவனிடமும் சரி நவீனிடமும் சரி கேட்டுவிட வேண்டியதுதான். என்னை பைத்தியம் என்று சொன்னாலும் பரவாயில்லை. வேலையை விட்டு நீக்கினாலும் சரி. இதற்கு ஒரு முடிவு கட்டியே தீர வேண்டும். தினமும் தினமும் என்னால் இப்படி செத்து பிழைக்க முடியாது. அவர்களை நேருக்கு நேராய் கேட்டதற்கு பிறகு வீட்டில் வந்து நடந்த கதை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கூறிவிட வேண்டியதுதான். பெரியவர்கள் சொல்வார்களே, வீரன் ஒருமுறை இறக்கிறான், கோழை பலமுறை இறக்கிறான் என்று. ஒரு நாள் வாழ்ந்தாலும் வீரனாய் வாழ்ந்துவிட்டு போவோம் என்று வீராப்புடன் முடிவெடுத்தாள். சரி, கேட்பேன் கேட்பேன் என்று சொல்கிறாயே, என்ன கேட்கப் போகிறாய் என்று கேள்வி கேட்ட புத்தியை அடக்கிவிட்டு அவள் எடுத்த முடிவில் சமாதானம் ஆகி நிம்மதியாக தூங்க சென்றாள். மனைவியா? நானா? முகையின் கண்கள் வட்டமாய் விரிந்தன. இதுவரை நான் உங்களை பார்த்ததே இல்லை. எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை உங்களுடைய மனைவி என்று கூறுவீர்கள்? எரிக்கும் விழிகளால் அவனை உறுத்துவிட்டு அவளின் பார்வை பரிதியின் மேல் பாய்ந்தது.
பிரபு, நான் இதுவரை இவரை பார்த்ததே இல்லை. நான் இவருடைய மனைவியே இல்லை. எனக்கு திருமணமே ஆகவில்லை. தயவு செய்து என்னை இங்கு விட்டுவிட்டு போய்விடாதீர்கள். பரிதாபமான குரலில் மன்றாடினாள். நடுங்கிய கரங்களால் அவனது கரங்களை பற்றினாள். முகையின் வாடிய முகத்தை பார்த்த பரிதியின் கண்கள் இரக்கத்தில் மென்மையாகியது. சிறு தயக்கத்துடன் அவனின் பார்வை குருவின் மேல் பாய்ந்தது. எதிரே நின்றிருந்தவனின் இறுகிய முகத்தைக் கண்ட பரிதியின் கண்களும் கடினமுற்றன. கவலைப்படாதே முகை, இவர் என் குரு. என்னிடம் எப்படி நீ பாதுகாப்பாக இருப்பாயோ அதேபோல் இவரும் உன்னை பார்த்துக் கொள்வார். அவர் ஒன்று சொல்கிறார் என்றால் அதில் நிச்சயமாய் ஏதாவது காரணமும் அர்த்தமும் இருக்கும். நான் உனக்காக வாசலில் காத்திருக்கிறேன் என்று ஆறுதலாக கூறிவிட்டு மென்மையாக அவள் பிடியிலிருந்து அவனின் கரங்களை விடுவித்துக் கொண்டு அந்த குகையை விட்டு வெளியே சென்றாள். போவதற்கு முன் மீண்டும் ஒருமுறை திரும்பி தன் குருவிடம் ஒரு தலையசைப்பில் விடைபெற்றுக் கொண்டு திரும்பி பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். தனக்கிருந்த ஒரு சிறு நம்பிக்கை ஒளியும் பருதி விலகிச் சென்றதில் மொத்தமாய் அணைந்துவிட, தன் கையே தனக்குதவி என்று மனதில் எண்ணியவளாய், மனதின் உள்ளே பயம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த போதும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தன் மனோபலம் அனைத்தையும் ஒன்று திரட்டி மனதில் இல்லாத தைரியத்தை முகத்தில் பூசிக்கொண்டு அவனின் பார்வையை தவிர்த்து அவள் நின்று கொண்டிருந்த அறையை நோட்டமிடலானாள். ஒரு பாறையை குடைந்து குகையாக மாற்றியிருக்கிறார்கள். ஏதாவது இருந்தால்தானே கவனத்தில் அதில் திருப்புவது. இருப்பது மொத்தமே 3 பொருட்கள். ஒன்று அந்த குகையின் நடுவே இருந்த ஒரு கல் மேடை. இரண்டாவது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் விளக்கு. மூன்றாவது இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்து விட்டு இப்பொழுது எழுந்து நிற்கும் அவன். பருதியின் முன் அதிகாரமாய் என் மனைவி என்று சொல்லி அவனை வெளியே அனுப்பிவிட்டு அடுத்து ஏதாவது பேசுவான் என்று காத்திருந்தவளுக்கு எரிச்சல்தான் மிஞ்சியது. இத்தனை நேரம் அவனை பார்க்காமல் தவிர்த்த அவள் நேருக்கு நேராக அவனை பார்த்தாள். பார்த்தவளின் கண்கள் ஆராய்ச்சியில் இடுங்கின. 6 அடிக்கு சற்றும் குறையாத உயரம், மானின் நிறத்துடன் கழுத்து வரை நீண்டிருந்த அலையலையான கேசம், அளவான நெற்றி, வில் போல் ஏறி இறங்கிய புருவம், ஈட்டி போல் ஜொலித்த கண்கள், தேக்கை போன்று உறுதியான சரீரம், நீண்ட கைகளுடன் அவன் கண்களில் சொட்டிய கம்பீரம். அவன் மட்டும் சாதாரண உடையணியாமல் பருதியைப் போன்று அலங்கரித்திருந்தால் மன்னாதி மன்னன் என்றே நம்பியிருப்பாள். அழகு என்ற வார்த்தை மென்மையானது. பருதியிடம் ராஜகலையும் கம்பீரமும் இருந்தாலும் அதனிடையே ஒரு மென்மையும் வசீகரமும் இருந்தது. ஆனால் அழகு என்ற வார்த்தையை விட ஆபத்து என்ற வார்த்தைதான் இவனுக்கு பொருந்தும் என்று முகைக்கு தோன்றியது. ஒரு தலை குலுக்கலுடன் நடப்பிற்கு வந்தவள் கணத்தில் அவன் கண்களில் தெரிந்த மாற்றம் என்ன என்று விளங்காமல் குழம்பினாள். ஆர்வமா, சந்தேகமா, பாசமா, என்ன இருந்தது அந்த கண்களில்? ஒருவேளை பார்வையின் மூலமாய் என்னை மயக்க பார்க்கிறானோ, இல்லை மிரட்டி பணிய வைக்க பார்க்கிறானோ? இப்படியாக பல பல எண்ணங்கள் முகையினுள்ளே கட்டுக்கடங்காமல் அலைமோதியது. அவளின் உள்ளத்தை ஊடுருவும் அவனது பார்வையும் மனதை கலக்கும் அமைதியும் இணைந்து அவளுக்கு மேலும் பயத்தை உண்டாக்கியது. இவனை பார்த்தால் பேசப்போவது போல இல்லை. ஏதாவது பேசி நிலைமையை சீராக்கலாம் என்று எண்ணி, குருவே, பருதி அவனை அழைத்த முறையிலேயே அவளும் அழைத்து, நான் உங்களுடைய மனைவி அல்ல. என் பேர் முகை. எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. நிச்சயம் கூட ஆகவில்லை. நீங்கள் என்னை வேறு யாரோ என்று எண்ணி தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். எனக்கு உங்களுடைய குழப்பம் புரிகிறது. என்னுடைய முகம் பார்க்க பொதுவாக இருப்பதாக பலர் சொல்லி கேட்டிருக்கிறேன். இந்த சிறு பிசைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நான் இதை தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். வாய்க்கு வந்ததை உளறி அவனுடைய அப்பட்டமான பொய்யிலிருந்து விடுவித்துக் கொள்ள காரணமும் எடுத்துக் கொடுத்தாள். இல்லை, நான் தவறாக சொல்லவில்லை. நீதான் என் மனைவி என்று மீண்டும் வலியுறுத்தினான். இவருக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கு? இதற்கு மேல் தெளிவாக எப்படி சொல்வது? எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொன்ன பிறகும் தவறாக சொல்லியதாக தப்பிக்க வழி எடுத்து கொடுத்தாலும் அதையே சொல்லிக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? எரிச்சலுடன் காட்டமாக பதில் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி வாயை திறந்தவளுக்கு வார்த்தைகள் ஒன்றுமே வரவில்லை. திடீரென்று அவளது உடல் மெல்லிய இறகு போல லேசாகி அவள் நின்றிருந்த இடத்திலிருந்து மேலெழும்பி அவனை நோக்கி காற்றில் மிதக்க ஆரம்பித்தாள். இந்த விசித்திரமான சூழ்நிலையில் பெரிய பந்து ஒன்று அவளுடைய தொண்டை அடைத்தது போல அவளுடைய குரலும் அவளுக்கு கை கொடுக்கவில்லை. என்ன நடக்கிறது என்று அவள் அறியும் முன்னர் பறந்து சென்று பட் என்று அவன் முன்னே நின்றாள். மெதுவாய்தான் அவளின் பாதம் தரையில் பட்டிருந்தாலும் அவளுக்கு பறந்து பழக்கமில்லையே. அந்தரத்திலிருந்து பூமியின் மேல் கால் பட்டதும் நிலை தடுமாறி அவனின் பரந்த மார்பில் போய் விழுந்தாள் முகை. அவள் சுதாரித்து தன்னை சமன்படுத்திக் கொள்ளும் முன்னர் அவனின் இரு வலிய கரம் அவளது மெல்லிய இடையை வளைத்து அவனின் மார்போடு அணைத்துக் கொண்டது. அவனின் இறுகிய அணைப்பிற்குள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவனிடமிருந்து திமிர அவள் எத்தனிக்கும் முன் அவனே தன்னுடைய அணைப்பில் இருந்து அவளை விடுவித்தான். தங்கள் இருவருக்கும் இடையே ஒரு சிறு இடைவெளி விட்டு தள்ளி நின்று, நாம் இருவரும் கணவன் மனைவி என்றாலும்
அதை உடனடியாக செயலில் காட்ட வேண்டிய அவசியமில்லை. என்ன, நான் சொல்வது சரிதானே என் அன்பு மனையாளே? பளிங்கு கண்களில் மின்னலாய் குறும்பு தெறிக்க அவளை பார்த்து கொண்டிருந்தவனை பார்த்த முகை அவனின் கண்களின் சிரிப்பு இதழ்களின் சிரிப்போடு போட்டி போடுவதைக் கண்டு ஒரு கணம் அயர்ந்து போனாள். கணத்தில் அவனின் வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தவளாய், எவ்வளவு திமிர்! நான் என்னமோ ஆசையில் அவர் மேல் விழுந்தது போலல்லவா பேசுகிறார். கோபத்தில் அவளது தங்க நிறம் செந்நிறமாக மாற, கடித்த பற்களிடையே, இல்லவே இல்லை, நான் எதையும் ஒத்துக்கொள்ளவும் இல்லை, ஒத்துக்கொள்ள நம்மிடையே ஒன்றும் இல்லை. காற்றில் மிதந்து வந்ததில் நிலை தடுமாறி விழுந்து விட்டேன். அது உங்களுக்கும் தெரியும். கடுமையின் காட்டம் அவளது வார்த்தைகளில் கொஞ்சமும் குறையாமல். ஆ, குறுஞ்சிரிப்புடன் தலை சிரித்து, இதைத்தான் பெரியவர்கள் சொன்னார்களோ, பெண் இல்லை என்றால் ஆம், ஆம் என்றால் இல்லை என்று அர்த்தம் என்றான் இழுத்தபடி கருவிழிகள் மின்ன. முகைக்கு அவன் வார்த்தைகளின் அர்த்தம் புரியாமல் இல்லை. ஆனால் அவனின் கண்களின் சிரிப்பில் அவளிருந்த சூழ்நிலை கூட மறந்து, சூரியனைக் கண்ட தாமரை போல அவளது சிவந்த முகம் அவளையும் அறியாமல் ஆச்சரியத்தில் விரிந்தது. இவர் அழகில் பரிதிக்கு கொஞ்சமும் குறைந்தவரல்ல. இல்லை இல்லை, இருவரையும் ஒப்பிட்டுப் பார்ப்பதே தவறு. பரிதி பாய்ந்து வரும் அருவி என்றால் இவர் கட்டுக்கடங்காத காட்டாறு. இவரின் சிரித்த முகத்தை பார்த்து கொண்டே இருந்தால் உலகமே மறந்து விடுமோ என்ன? முகை தன்னுணர்விற்கு வர சில வினாடிகள் பிடித்தது. தனக்கும் அவனுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்திவிட்டு, நான் நினைத்தது முற்றிலும் சரி, இவர் மிகவும் ஆபத்தானவர், இவரிடம் இருந்து விலகி இருப்பதே நல்லது என்றது அவளது அறிவு. முகத்தை திருப்பிக் கொண்டு, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இது ஆண்கள் தங்கள் அகங்காரத்தை திருப்திப்படுத்திக் கொள்ள பயன்படுத்தும் யுக்தி. பெண்களின் மறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களின் வார்த்தைகளை திரித்து தாங்கள் நினைத்ததுதான் உண்மை என்று எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் எரிச்சலுடன். சரி, நீங்கள் சொல்வது உண்மை என்றே வைத்துக் கொள்வோம். நமக்கு எப்பொழுது திருமணம் நடந்தது? உங்களிடம் நம் திருமணத்திற்கான சான்று ஏதாவது இருக்கிறதா? நம்முடைய திருமணத்தை யார் நடத்தி வைத்தார்கள்? நம் திருமணத்தை பார்த்ததற்கான ஒரு சாட்சியையாவது உங்களால் கூட்டி வர முடியுமா? கோபத்திலும் பதட்டத்திலும் அவளது திண்ணிய மார்பகங்கள் மேலும் கீழும் சீராய் அசைந்தன. தான் விரும்பிய பொம்மை கிடைக்கவில்லை என்று அடம் பிடிக்கும் குழந்தையை பார்ப்பது போல ஒரு சிறு புன்னகையுடன் பார்த்தவன், அந்த குழந்தையை சமாதானப்படுத்துவதைப் போல, திருமணம் என்பது ஈருயிரை ஓருயிராக்கி ஜென்ம ஜென்மமாய் தொடர்ந்து வரும் ஒரு பந்தம் என்று உனக்கு தெரியாதா என்றான் தீவிரமாக. ஓஹோ, இப்பொழுது எனக்கு எல்லாம் தெளிவாக புரிகிறது. போன பிறவியில் நீங்களும் நானும் கணவன் மனைவி. அதனால் இந்த பிறவியிலும் நீங்கள் என்னை உங்கள் மனைவி என்று கூறினீர்கள். போன பிறவியில் உங்களின் மனைவியாய் வாழ்ந்த கௌரவமே போதும். போன ஜென்மத்தில் என்னை மனைவியாய் ஏற்றுக்கொண்ட உங்கள் பெருந்தன்மைக்கு மிக்க நன்றி. நான் இந்த பிறவியில் அந்த கௌரவத்தை தொடர விரும்பவில்லை. இந்த பிறவியில் தயவு கூர்ந்து அந்த கௌரவத்தை வேறு யாருக்கேனும் கொடுங்கள் என்றாள் வஞ்சப் புகழ்ச்சியாய். ஒரு எட்டில் தங்களுக்கு இடையே இருந்த இடைவெளியை கடந்தவன் வேறுபுறம் திரும்பியிருந்த அவளது முகத்தை அவன் புறம் திருப்பி, ஒற்றை விரலால் அவளது முகத்தை தனக்கு எதிராய் தூக்கி அவளின் மான் விழிகளோடு அவனது வேல்விழிகளை கலக்கவிட்டான். நீ அப்படித்தான் நம்புவதாக இருந்தால் எனக்கும் அதில் மகிழ்ச்சிதான். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நினைவில் வைத்துக்கொள். நீயும் நானும் சந்திப்பது இதுதான் முதல் முறை அல்ல. இதுவே கடைசியும் அல்ல. அவனது தெளிந்த நீரோடை போன்றிருந்த கண்களில் அவளின் பிம்பத்தை கண்ட முகைக்கு அவனின் வார்த்தைகளில் பார்வையில் அவள் உடல் முழுவதும் மின்னல் பாய்ச்சுவதைப் போல் தோன்றியது. அவளை பார்த்த அவனது கண்களில் ஒரு துளி சந்தேகம் கூட இல்லை. தான் உண்மை என்று நம்பியதை தான் அவன் கூறுகிறான் என்பது அவனது சலனமில்லாத உறுதியான பார்வையில் தெளிவாக விளங்கியது. அவனுடைய வார்த்தைகளை அவள் மறுப்பதற்கு முன் அவளிடமிருந்து விலகி சென்றவன், மிகவும் தாமதமாகிவிட்டது. இப்பொழுது நீ வீட்டுக்கு செல். இதை பற்றி விவாதிக்க இது நேரம் இல்லை. அதுவுமின்றி வெளியே உனக்காக பரிதி காத்துக் கொண்டிருக்கிறான். நீ இன்று செல். விரைவில் உன் குடும்பத்தை சந்திக்கலாம் என்றான். அத்துடன் உரையாடல் முடிந்தது போல. ஏன், நீங்கள் ஏன் என் குடும்பத்தை சந்திக்க வேண்டும்? அதிர்ச்சியும் ஆச்சரியம் ஒன்றுடன் ஒன்றாய் மோத அவனை பார்த்தாள். ஆனால் அவனிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. அவனின் பார்வை ஒரு யோசனையுடன் குகையின் வாசலை நோக்கியே இருந்தது. கதவை திறந்து குகை அறைக்குள் நுழைந்த பரிதியின் முகத்தில் கவலை ரேகை படர்ந்திருந்தது. பரிதியின் பார்வை அவனுடைய குருவின் மேலும் முகையின் மேலும் மாறி மாறி பாய்ந்தது. பரிதி, அவளை வீட்டிற்கு அழைத்து செல். மிகவும் தாமதமாகிவிட்டது. நான் உனக்கு ஓலை அனுப்புகிறேன். எந்த விளக்கமும் இல்லாமல் அவனுக்கு உத்தரவிட்டான் அந்த கற்சிலை மனிதன். சரி குருவே. அவனின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல், எதையும் கேளாமல் உடனடியாக அணிபணிந்தான் அந்த மன்னன். அந்த இருவரின் சம்பாஷணையை பார்த்த முகைக்கு திகைப்பில் கண்களும் வாயும் பிளந்தன. இவர் சாதாரண மனிதன் இல்லை. இந்நாட்டின் மன்னனுக்கே கட்டளையிடுகிறார். மன்னனும் மறுபேச்சின்றி ஒரு பூனைக்குட்டியைப் போல் பவ்யமாய் ஏற்றுக்கொள்கிறார். முகையின் பார்வை சில வினாடிகள் முன்பு வரை கண்ணால் சிரித்து அவளை வசியம் செய்தவன் அந்த வினாடியில் எக்கினால் செய்த சிலை போல மாறி நின்றவனின் மேல் விழுந்தது. அவளின் விழிகளில் தொக்கி நின்ற கேள்விகளை அசட்டை செய்துவிட்டு வேறு வார்த்தை ஏதுமின்றி ஒரு சிறு தலையசைப்பில் அவளுக்கு விடை கொடுத்தான் சிலையாய் நின்றவன்.
வேறு எந்த பேச்சுமின்றி பருதியும் முகையும் அந்த குகையை விட்டு வெளியே செல்ல முற்பட்டனர். திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தது போல் சடாரென்று திரும்பி சிலையாய் நின்ற அவனை நேருக்கு நேராய் நோக்கி, "உங்கள் பெயரை சொல்லவே இல்லையே" என்றாள். சில வினாடி மௌனத்திற்குப் பின், "என் பெயர் மித்ரன்" என்றான் கணீர் குரலில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.